ஷே பிரமா தமிழ்நாட்டில் வெடி மருந்து வேட்டுகள் இப்போ அந்த வானத்தை அதை கிளியர் பண்ணுறாரு. அந்த புகை மருந்தை அதை அந்த காய்ச்சலை விடணும். அதில் உள்ள மருந்து கெமிக்கலை மானிட பிறவி அந்த கெமிக்கலை கீழே இறக்குவார். இப்போ புகையாக விடுவான். அந்த புகையை மேலே ஏற்ற விட மாட்டார். அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படியே அந்த புகை மருந்தை கீழே இறக்குவார். இறக்கையில் சுண்டி சாவான். வேட்டு போட்டு கொளுத்து மப்பேறி போய் உயிர் பலியாக இருக்கானா. ஈஸ்வர மகன் போகிறான். போவேலே ஆடு மாடு கோழி பறவையில ஐயா கடவுள் மகனே காப்பாற்றுங்க, ஐயாட்ட சொல்லுங்கள், கடவுள்கிட்ட சொல்லுங்கள், எங்களை எப்படியாவது காப்பாற்றுவாங்க, நாங்களும் வாழ்ந்து பூமியில் சாப்பிட்டு பிழைச்சிக்கிட்டோம்னு அது கேட்கு. அவள் அப்பாட்ட வந்து சொல்லுதான் ஈஸ்வர மகன். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. பிரம்மா கணக்கு போடுதேன் காப்பாற்றணுமேப்பா அப்படிங்க. பொர்றாங்காரு. பொர்றா இந்த பேழை கம்பியை பழுக்க வச்சு உயிர் தடத்தில் தண்ணியை குடித்து இறக்குதான்ல, மற்ற அதில் தண்ணி மோத்திரம் வராத அளவுக்கு அப்போ வப்பம்டா பொர்றா அப்படின்ட்டுருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் பழுக்க காய வச்சு சுண்டி முறுக்கா போகிற மாதிரி ஒட்டாம்பது படி குளிக்க விட்டுக்கிட்டு மற்ற சிட்டி கிராமத்தை அடைச்சி விட்டு பழுக்க காய வச்சு இல்லைடா அப்படிம்பாரு. அந்த டைம் போட்டார் அப்படியே திமுறா நிற்பான். அப்படியே வீட்டில் சட்டையை பிடிச்சி வெளியே இழுத்து அப்படியே பழுக்க காய வச்சு இழுப்பார். பூமி அழிக்க வந்த முட்டா பேகலாம். பூமி அழிக்க டெல்லியில் மகாராஷ்டிராவில் கெட்டட பில்டிங் பயங்கரமாக இருந்தான். இன்னும் கெட்டடத்தை நுப்பாட்ட மாட்டேங்க. அதுக்கு தான் அந்த கணக்கை கேட்காரு, கணக்கை கொடுக்காரு. புரிஞ்சுக்கோங்கடா. வேட்டுக்கு கறி மருந்து போடுற அவன் வீட்டுகளில் இப்போ போடுற வேட்டு அவன் வீட்டுகளும் சிதறும். அது மாதிரி அரசியலில் கொடியை தூக்கி உட்காந்துருக்க மாதிரி வார்டு வரைக்கும் எல்லாம் போயிடும். அவன் வீடையும் சிதற விடுவார். சிதறி நாசமாக போயிடும். மூளை மொண்டை சிதற விட்டு கந்தல் கோலமாக ஆக்கி விட்டுருவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. இன்று நாள் இவனு கணக்கு முடிச்சாச்சு வேட்டு போடுறது. புரியுதா? வேட்டு போட்டு அரசியல்வாதியை கொண்டாட்டமாக கொட்டு மேலே அடித்து பிபி ஊதி அவன் பொண்டாட்டி உயிர் தடத்தில் எங்கெங்கே போத வரணும் அப்படியே மகா பேரம்பேத்திக்கு பூ பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணி முத்தம் கொடுத்து நச்சு கொண்டு கிடக்கான் அரசியல்வாதி. மூட்டா பேலை கொஞ்சம் செய்தால் கொஞ்சம் இப்போ பாடுறப்ப வேட்டு வெடி மருந்து அவன் உனக்கு தாண்டா அந்த பவர் திருப்பி விட்டார். வேட்டு மருந்து போடுறது பூரா அரசியல்வாதிக்கு அவன் குடும்பம் சிதறும். எப்படி வேட்டு வெடித்து பூமி அதற விடுதான் அதை மாதிரி அவன் குடும்பம் சிதறி விட்டு கந்தல் கோலமும் ஆக்கி விட்டுருவார். முக்கால் சத்தியம்டா. அரசியல்வாதி குடும்பம் சிதறும் மொண்டை மூளை சிதறும். ஒரு வேலை விட மாட்டார். கொடியை தூக்கி ஆட்டுவார். அதில் தூக்கி போட்டு நச்சு போடுவார். முக்கால் சத்தியம். அரசியல்வாதி வார்டில் கிடக்கிறவனு கூட ஒட்டை வலிச்சு தூக்கி கம்பியை பழுக்க காய வச்சு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பெண்ணெல்லாம் ஒழுங்காக உழைச்சி திங்கிறதுக்கு பூமியில் கொடுத்துருக்காரு. பூமியை பூரா அழிச்சிட்டு 2ஆம் நம்பரை ஓட்டி விவசாயத்துக்காரனை நெஞ்சில் வயிற்றில் அடிச்சுட்டு பூரா பிடுங்கி நாசம் பண்ணி வச்சுட்டான். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. ரோடாடா நாங்கோலி சாலையில் பிடிப்பார். வண்டி வாகனம் பூரா 2 வீலர் போகிறது பூரா தூக்கி போட்டு மிதித்து நச்சு போடுவார். முக்கால் சத்தியம்டா.